ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு பதவியேற்ற உடனேயே பல்வேறு கால சூழ்நிலைகள்ல பல்வேறு நாடுகளை அடக்கி ஒடுக்குறதுல மிக முக்கியமாக இருக்கிறார். அதில் பல்வேறு நாடுகளை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அவர் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் இந்தியாவினுடைய பிரதமரையும் இந்தியா நாட்டையும் தொடர்ச்சியாக சிறுமைப்படுத்துறதுக்குரிய நிகழ்வுகளை பல்வேறு பிரஸ் மீட்ல சொல்லிக் கொண்டே வருகிறார். அதில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற போரை நிறுத்தினதே நான் தான், அதற்காக அமைதி பரிசான நோபல் பரிசை எனக்கு கொடுக்க வேணும்னு தொடர்ச்சியாக ஒரு 20-30 வாட்டி அவர் பிரஸ் மீட்ல உலக அரங்கில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எனக்கு பாகிஸ்தானை காட்டிலும் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்னை குளிர்விக்கணும், எனது மனதை குளிர் செய்யணுங்கிறதுக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் பண்றார் அப்படின்னு ஒரு சிறுமைப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமரை. அதே போன்று நான் டாரிஃபை விதித்து விடுவேன், உங்களுக்கான வரியை உயர்த்தி விடுவேன், உடனடியாக போரை நிப்பாட்டுங்கள் ஒற்றை வார்த்தை தான் சொன்ன நைட்டோட நைட்டாக திரு மோடி அவர்கள் உடனடியாக போரை நிப்பாட்டி விட்டார். அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவிற்கான ஒரு பன்முகத்தன்மையும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இதுவரைக்கும் சுதந்திரத்திற்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாவர்னிட்டியை கேலிக்குள்ளாக்குற மாதிரி திரு பிரதமர் மோடி அவர்களையும் சிறுமைப்படுத்துற மாதிரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடுகளை இதுவரைக்கும் கண்டித்து இருக்கிறதா ஒன்றியத்தினுடைய அரசாங்கமும் சரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியும் சரி, இல்லது பிரதம மந்திரியினுடைய அலுவலகமும் அதை கண்டித்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இன்னும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் அவர்கள் காட்டக்கூடிய நெருக்கம் இந்தியாவின் மேல் ஒரு பாராமுகத்தை அமெரிக்கா கொண்டு இருக்கிறதை ஜியோ பொலிட்டிக்கலாகவும் சரி, இன்டர்நேஷனல் டிப்ளமேசியுமே கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது.